வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. வாழ்க்கையின் உயரும் சரி தாழ்வும் சரி, நன்மையோ அல்லது தீமையோ, ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை தான் காரணமே. சரி, இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்கலான்னு இருக்கோம்னா, அரசியலின் நல்ல உயர்ந்த அங்கத்தை பெற வேண்டும் என்றால் ஜோதிட ரீதியாக அதோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும், எந்த கிரக காரகத்துவங்கள் அதிகமாக இருக்கணும், அந்த எந்த ஸ்தான பலங்கள் வலிமையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலானே இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா அரசாங்கத்தை ஆளக்கூடிய அமைப்பு, ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்கிறோம், அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா முந்தைய காலத்தில் அரசர் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம இப்போ இருக்கிற முதலமைச்சர் பிரதமர் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஜாதகத்தில் ஏதாவது நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஏன்னா ராஜாங்க அமைப்பு, ராஜ்யத்தை ஆளக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதக கட்டமாக இருக்கும் அவங்களதெல்லாம். ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா கோடியில் ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாராலையும் இந்த அமைப்பு இருக்க முடியாது. நம்ம முதலமைச்சர் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பேசுகிறோம்னா நம்ம தெரிஞ்ச ஒரு 15-20 முதலமைச்சர் தான் இருந்திருப்போம், பார்த்துருப்போம், நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். பார்த்தது என்னமோ 2-3 முதலமைச்சர் தான் நம்ம காலகட்டத்துக்கு. பட் இருந்தது ஒரு 15-20 முதலமைச்சர் தான் இருந்திருப்பாங்க சுதந்திரத்துக்கு பிறகு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கும்? அதே 9 கிரகம் 12 ஸ்தானம் பலம் தான். பட் இருந்தாலும் அவங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன அந்த ஸ்பெஷல் நிச்சயமாக இருக்கும்ல. எப்படி இருந்தால் அரசியலில் ராஜாங்க அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும், ராஜ்யத்தை ஆளக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். அதாவது மந்திரியாகவோ, எம்எல்ஏ-ஆகவோ, எம்பி-ஆகவோ, முதலமைச்சராகவோ இவங்களை இருக்கணும் அப்படின்னா அவங்களோட அமைப்பு எப்படி இருக்கும்? நீண்ட அரசியல் பயணம் பெறக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும்? சில பேர் வருவாங்க, 1 வருஷம் 2 வருஷம் இருப்பாங்க, இல்லை ஒரு வாட்டி ஜெயிப்பாங்க, அதோட காணாமல் போயிடுவாங்க. அப்படிலாம் நம்ம ரொம்ப வருஷ காலமாக நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய ஐஸ்வர்யம் அரசியலில் யாருக்கு கிடைக்கும், எப்படிப்பட்ட கிரக அமைப்பு கிடைக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். சரிங்களா? பொதுவாகவே ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆள்வர் அப்படின்வாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சர ராசி அப்படின்னா ஜோதிடத்தில் எதை சொல்கிறோன்னா, மேஷ ராசி, கடகராசி, துலாம் ராசி மற்றும் மகர ராசி, இதெல்லாம் வந்து சரராசி அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கணும், இந்த ராசியில் மட்டும் உச்சம் பெறக்கூடிய 4 கிரகங்கள், மேஷத்தில் சூரியன், கடகத்தில் குரு, துலாத்தில் சனி, மகரத்தில் செவ்வாய், இந்த 4 கிரகமே ராஜாங்க கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்றால் இந்த 4 கிரகம் நிச்சயமாக நல்லா இருக்கணும். ஒரு அரசியல்வாதியாரில் மிகப்பெரிய அங்கத்தையும் பேரையும் புகழையும் பெற வேண்டும் என்றால் இந்த ஜாதகத்தில் இந்த 4 கிரகம் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். இதனால தான் சொல்லப்படுறது என்னன்னா, சரத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆள்வர் அப்படின்னாரு. பட் சரத்தில் பிறண்டா மட்டும் ஆள்ற முடியாது, அதுக்கான கிரக அமைப்பு ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த இடத்துல இருக்கணும். சரிங்களா? ஸோ ஏன் இந்த 4 கிரகத்தை சொல்கிறோம்? சூரிய பகவான், குரு பகவான், சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், ஏன் இந்த 4 கிரகத்தை சொல்கிறோம்? இது ஒரு கணக்கு இருக்குது. சூரிய பகவான் அப்படின்னா ஆளுமை, நிர்வாகம் அப்படின்னு அர்த்தம். செவ்வாய் அப்படின்னா அதிகாரம், சனி அப்படின்னா மக்கள், பிரஜை, ஏன்னா மக்கள் சப்போர்ட் வேணும். அதே போல் குரு எதுக்கு அப்படின்னா சட்ட ஆலோசகர், ஒரு சாதுரியத்தனம். இந்த ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு விஷயம் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும், இதனால் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இப்போ என்ன ப்ளஸ் இருக்குது, பிற்காலத்தில் அதனால் வளர்ச்சி என்ன, அப்படி அந்த சாதுரியத்தனத்தை கொடுப்பது குரு. ஸோ அப்போ இந்த 4 கிரகம் ஒரு ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்றால் அவங்க ஜாதகம் இந்த 4 கிரகம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும் மீன்ஸ் அந்த கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருப்பது அப்படின்றது சிறப்பு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த கிரகம் சுபிச்சம் பெற வேண்டும். இப்போ சூரியனா அந்த கிரகத்தை சுப கிரகங்கள் தொடர்பு பெறணும். குருவோ சுக்கிரனோ வளர்பிறை சந்திரனோ தொடர்பு பெற வேண்டும் ஃபஸ்ட்டு. 2வது அந்த சூரியன் வர்க்கோத்தமான நிலையில் இருப்பது சிறப்பு. புஷ்கர வம்சத்தில் இருப்பது சிறப்பு. ஆட்சி உச்சம் ஸ்தானபல ரீதியாக இருப்பது சிறப்பு. லக்ன கேந்திரமும் சந்திர கேந்திரத்திலும் ஒரே நேரத்தில் இருப்பது அப்படின்றது மிக சிறப்பு. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்த சூரிய பகவான் வலிமை பெறுறார். ஃபஸ்ட்டு சூரியன் தாங்க ஒரு அரசியலை அரசியல்னாலே அரசாங்கம் தான், அரசாங்கம்னாலே சூரியன் தான். அப்போ ஃபஸ்ட்டு சூரியன் டெஃபினட்டாக நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதக கட்டத்தில். 2வது செவ்வாய் தான் அதிகாரம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான், இப்போ ஒரு முதலமைச்சர் சொல்கிறேன்னா அதுதான் எல்லோரும் கேட்டானோம், முதலமைச்சர் குடும்பமே அதைத்தான் கேட்டாகும். ஸோ அப்போ எல்லாருமே அதைத்தான் அடி பண்ணிக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறது தான் அந்த அதிகார பவரை கொடுப்பது செவ்வாய். அவருக்கு சப்போர்ட் யாருன்னா மக்கள், பிரஜை சப்போர்ட்டபுளாக இருக்கணும், அது சனி. ஸோ இந்த 3 கிரகம் ப்ளஸ் குரு 4 கிரகமும் நல்லா இருக்கணும்.
இது ஒன்று. ஸோ சுபகிரகனோட பார்வை சேர்க்கை இருப்பது அப்படின்றது சிறப்பு. ஸ்தானபல ரீதியாக ஆட்சி உச்சம் பெறுவதும் சிறப்பு. ஆட்சியோ உச்சமோ பெற்று அது வர்க்கோத்தமான நிலையில் பெறுவது அப்படின்றது மிக சிறப்பினை கொடுக்கும். இதெல்லாம் அந்த கிரகத்தின் காரத்தொகை முழுமையாக கொடுக்கும். இதுதான் விஷயம். அதேபோல் இந்த சரத்தில் அமர்ந்து அந்த கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெறுவது அப்படின்றது ஒரு வகையில் வலிமை பெறக்கூடும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சூரியன் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் உச்சமாக இருக்கிறது சரராசின்னு சொல்கிறோம். அதேபோல் அந்த ரிஷபத்தில் குரு இருக்கிறார். எனி லக்னம் எதுவாக வேணாம், லக்னம்ன்ற கான்செப்ட் அடுத்தது வர. மேஷத்தில் சூரியனும் ரிஷபத்தில் குருவும் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். பிறகு தடகத்தில் சனி நிற்கிறார். துலாத்தில் செவ்வாய் நிற்கிறார்னு வச்சுக்கோங்க. இந்த 4 கிரகத்தில் சூரியன் மட்டும்தான் உச்சமாக, மற்ற எந்த கிரகமும் பெருசாக ஒன்றும் வலிமையாக இல்லை. ஆனால் இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக சூரியனை பார்வை செய்வார், 8ஆம் பார்வையாக குருவை பார்வை செய்வார், சனி 10ஆம் பார்வையாக சூரியனை பார்வை செய்வார் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்போ இந்த ஜாட்டில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 4 கிரகங்களும் சரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தொடர்புலே இருக்கும். ஏன்னா இந்த 4 கிரகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த வலிமை பெற்று அதன் ஒன்றுக்கொண்டு சேர்க்கையோ தொடர்போ பெறும் பட்சத்தில், சரராசியிலிருந்து தொடர்பு பெறும் பட்சத்தில் மிக அரசியலில் உயர்ந்த அந்தத்தை பெறக்கூடிய ஐஸ்வர்யம் உண்டாகும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு அந்த கிரகம் சுபிச்சம் பண்ணும். 2வது அப்படின்னா இந்த மாதிரி சரராசியிலிருந்து தொடர்பு பெறுவது அப்படின்றது சிறப்பு. இந்த இடத்துல ஒரு டவுட் ஒன்று வரும். சரி சார், நீங்கள் சொன்ன பாயிண்ட் ஓகே, சனி சூரியனை தொடர்பு பெற்றால் சூரியன் கெட்டுட்டா இருந்தான்னு அர்த்தம். நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. சனி சூரியனை தொடுவதோ பார்வை செய்வது சரி ஒரு வகையில் தவறு தான். பட் இந்த அரசியல் அப்படி வரும்போது அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டுமே வச்சுட்டு சனி சூரியன் தொடர்பு பெற்றுச்சு, இல்லை சனி சூரியனை பார்த்து விட்டார், இல்லை சனி வீட்டில் சூரியன் நிற்கிறார், பகை வீட்டில் நிற்கிறார், சூரியன் கெட்டுட்டார் அப்படின்னு எடுக்க வேண்டாம். அந்த சூரியன் லக்கணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே நிற்கிறார், ராசி அதாவது சந்திரனுக்கு எங்கே நிற்கிறார், அவருக்கு வேறு அந்த நிற்கக்கூடிய ஸ்தான பலம் என்ன, வர்க்கோத்தமான நிலையில் நிற்கிறாரா, புஷ்கர நவாம்சத்தின் நிலை, இதெல்லாமே பார்த்துட்டு இது எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் இந்த சனி பார்வை கெடுக்கும். வெறும் சனி பார்வை ஒன்றை மட்டுமே வச்சுட்டு சூரியன் கெட்டுட்டார் அப்படின்னு எடுக்க வேண்டாம். அது சரியான பலனாக வராது. சரிங்களா? ஸோ சரராசியில் அமர்ந்து அந்த 4 கிரகங்கள் தொடர்போ சேர்க்கையோ பெறுவது அப்படின்றது சிறப்பம்சத்தை கொடுக்கும். இது ஒன்று. அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, லக்னாதிபதி வலிமை. ஏன்னா நம்ம என்னதான் ஜாதகத்தில் யோக பாவங்கள் அமர்ந்திருந்தாலும் அதை தாங்கி பிடித்து அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலிமையாக இருக்கு. ஸோ அந்த லக்னாதிபதி என்னவா இருக்கணும், நல்ல வலிமை பெற்று லக்னத்துக்கு திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருப்பது சிறப்பு. ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு. இல்லை நீசம் ஆயிட்டார் சார், இல்லை 6-8 பணில் அமர்ந்துட்டார் சார்னா பெரிய தவறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அமர்ந்துனாலும் அதுக்கு திரிகோணம் சொல்லக்கூடிய அந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கை பெறுந்தால் மிக சிறப்பு. இப்போ ஒரு லக்னாதிபதி ஒரு ஜாதத்தில் 6ஆம் இடத்துல 8லையோ 12லையோ இல்லை நீசம், ஒரு உதாரணத்துக்கு தனுசு லக்னத்தை சொல்லுவோம். தனுசுல குரு நீசமானது பெரிய தவறு. அந்த இடத்துல செவ்வாயும் சூரியனும் ஏதேனும் வரையில் செயற்கை பார்வை பெற்றிருந்தால் இந்த லக்னாதிபதி முழு வலிமையாக இருக்காருன்னு தான் அர்த்தம். ஏன்னா லக்னத்தை 1-5-9 திரிகோணம் வந்துச்சு, நம்ம மொட்டையே அந்த இடத்துல நீசன் பார்க்கக்கூடாது. அது மாதிரி லக்னாதிபதி வீடு கொடுத்த அதிபதி வலிமை பெற்றிருந்தாலும் அந்த லக்னாதிபதி வலிமையாக இருக்கார் என்பதே பொருள். சரிங்களா? ஸோ அப்போ லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும். இது அடுத்தது 4வது பாயிண்ட் என்னன்னா, லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். லக்கணத்துக்கு 10 மட்டும் பார்த்தா போதாது. இந்த அரசியல் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம், அரசாங்கம் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்றால் லக்கணத்துக்கு 10, ராசிக்கு 10, காலபுருஷனுக்கு 10, 10க்கு 10, மொத்தம் 4 10 கூடிய அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இவங்களோட ஜீவனம் அதுவாக இருந்தாலும் அந்த ஜீவனம் என்ற அந்த 10ஆம் இடம் என்பது ஆளுமையை குறிக்கிறது. ஸோ அப்போ இந்த ஆளுமை பவர் அப்படின்றது ரொம்ப வலிமையாக இருக்கணும். லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி அவங்களோட ஜாதக கட்டத்திலையும், ராசிக்கு 10ஆம் அதிபதியும், காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி யாருன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி சனியாக வருவார். 10க்கு 10 அப்படின்னு சொல்கிற லக்கணத்துக்கு உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி. இந்த 4 கிரகமும் 4 அதிபதினு சொல்லக்கூடிய 4 கிரகமும் முதலில் வலிமையாக இருக்க வேண்டும். இல்லை அந்தந்த ஸ்தான பலத்துக்காவது வலிமையாக இருக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த 4 கிரகங்கள், இந்த 4-5 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நடைமுறை உள்ள தசாபுத்தி. ஏன்னா என்னதான் ஜாரில் அடித்தளம் நன்றாக இருந்தாலும் நடைமுறை அந்த தசாபுத்தி வந்தால்தான் அது சிறப்பினை கொடுக்கும். ஒரு தேர்தல் நேரம் வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த தேர்தல் நேரத்தில் உங்களோட தசா புத்தி அந்தரம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது நல்ல நிலையில் சாதகமாக உங்களுக்கு வர வேண்டும். அதுவும் ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். இது இல்லாமல் அடுத்து நல்ல பேரு புகழ் அடையணும், நீண்ட வருட காலங்களில் நிலைத்து நிற்க வேண்டும், நல்ல கோலுற்று நிற்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக கட்டத்துக்குள்ள லக்கணத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் விடணும்.
தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு 9, 10 ஒன்று கூடி இருந்தால் போதும் அப்படின்னா அப்படி கிடையாது. அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது லக்னாதிபதியும் தொடர்புடும். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு தனுசு லக்னத்தை சொல்கிறோம். இப்போ தனுசு லக்னம்னா 9, 10 கூடிய அதிபதினா சூரியனும் புதனும், மேக்ஸிமம் சூரியன் புதன் ஒன்றா தான் இருப்பாங்க, இதில் சந்தேகம் இல்லை. அப்போ சூரிய புதன் ஒன்று கூடி இருந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகமா அப்படின்னா இது யோகம் தான். பட் இது இப்படி இருக்கக்கூடாது, அந்த லக்னாதிபதியுடன் தொடர்புல இருக்கணும். அந்த குருவுடன் அந்த 9, 10 கூடிய அதிபதிகள் தொடர்பு பெற வேண்டும். இப்போ புதன் சூரியன் கூடப்பட்டு குரு ஏதேனும் 5, 7, 9 பார்வையால் பார்க்க வேண்டும், இல்லை சேர்க்கை பெற்றிருக்கணும். இதுதான் இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு வேலிடான பாயிண்ட். அப்போ லக்னாதிபதியுடன் 9, 10 கூடிய அதிபதி தொடர்பு, இது ஒன்று. அடுத்தது இவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை ஆள வேண்டாம், அவங்களுக்கு அந்த வாக்குஸ்தானம் சொல்ல 2ஆம் இடம் நன்றாக இருக்கணும். இப்போ ஒரு டவுட்டு வரும், அதாவது என்னது 2ஆம் இடம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இவங்க என்ன சார் ஜோசியரா, ஜோதிடம் சொல்ல போகிறாங்களா? அப்படி கிடையாது. இவங்களோட வார்த்தை, இவங்களை அதாவது இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வெல்லும் சொற்களாக இருக்க வேண்டும். பேசும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாற வேண்டும் என்றால் அவங்க ஜாதகத்தில் 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். 2 நல்லா இல்லாமல் அந்த சாத்தியக்கூறு அமையாது. ஏன்னா அவங்களோட வாக்குஸ்தானம் பேசுகிற பேச்சாற்றல் தான் அந்த மக்கள் அவங்க மேலே ஈர்ப்பு வரும், அது விருப்பம் வரும். ஸோ அவங்க பேசக்கூடிய தன்மை எப்படி இருக்குது, அந்த வாக்குஸ்தானம் நல்லா இருக்கும். அப்போ அந்த 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திற்கோ அல்லது லக்கணத்திற்கோ அது நன்றாக இருக்க வேண்டும். இப்போ திரிகோணம் சொல்கிறோம், 1, 5, 9 திரிகோணம். அப்போ 2ஆம் இடம்ன்றதுனா உங்கள் லக்கணம் எதுவும் அந்த 2ஆம் இடத்துக்கு திரிகோணம் அமைப்பு விழுந்திருந்தாலும் சரி, இல்லை 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதியோட உங்கள் லக்கணத்துக்கு 9, 10 அதிபதி தர்மகர்ம அதிபதி கூடியிருந்தாலும் சிறப்பினை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த 2ஆம் இடம் வாக்குஸ்தானன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன்று. சூரியன் சந்திரன் தொடர்பு பெற்று சேர்க்கை பெற்றோ அல்லது சமநோக்கான பார்வை பெற்றோ அல்லது அந்த சூரியனும் சந்திரனுக்குள் கேந்திரத்தில் அமர பெற்றிருந்து அவர்களுடன் லக்கணத்துக்கு 9, 10 கூடிய அதிபதிகள் தொடர்பு பெற்றிருந்தாலும் இவர்கள் பேர் புகழ் அடைவார்கள். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் தொடர்பு பெற்று அவர்களோட உங்கள் லக்கணத்துக்கு 9, 10 அதிபதிகள் தொடர்பு பெறுவது அப்படின்றது நல்ல பேரு புகழ் அடையக்கூடிய ஐஸ்வர்யத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நிச்சயமாக ஒரு மிகப்பெற்ற புகழ் பெற்ற ஒருத்தரோட அரசியல்வாதி ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், நிச்சயமாக இந்த பாயிண்ட்ஸில் ஒரு 7, 8, ஒரு 4, 5 பாயிண்ட் குறையாமல் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதுதான் பேஸுங்க. இதை விட நிறையா இது மட்டும்தானா அப்படின்னா அப்படின்னு சொல்லலை, இதை விட அதிகமான பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. இருந்தாலும் இதுதான் பேஸ். இது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு புகழ் பெறக்கூடிய ஐஸ்வர்யம், நல்ல நீடித்து அரசியல் பயணத்தை தொடரக்கூடிய ஐஸ்வர்யம் வேணும்னா இந்த விதிமுறைகள் நிச்சயமாக இருக்கணும். இந்த அமைப்பு நல்லா வலிமை பெற்று இருந்தால் டெஃபினட்டாக அவங்க ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அரசியலில் வெற்றி பெறக்கூடிய ஐஸ்வர்யம், நீண்ட பேரும் புகழ் அடையக்கூடிய ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இதெல்லாம் தான் விஷயம். பட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா தசாபுத்தி தான். என்ன காரணம் தசாபுத்தி ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா, தசாபுத்தி அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா ஒரு அரசியல் அப்படின்னு சொல்கிறோன்னா அது ஒரு தேர்தல், இது ஒரு போட்டியை பொறுத்த வரைக்கும் தான், போட்டி தான் இது. அப்போ போட்டின்னு வந்துட்டு என்ன ஆகும், ஒரு வின்னர் ஒரு ரன்னர், ஒரு வெற்றியாளர் அப்படின்னா இப்போ முதலமைச்சர் அப்படின்னா இந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் அடுத்ததாக வரவர், ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்ற கான்செப்டில் தான் வரும். அப்போ அந்த ஒரு ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்க்கு அந்த போட்டி போடக்கூடிய ஜாதகமே மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் பொருந்திய ஜாதகமாக தான் இருக்கும். அந்த இடத்துல வெற்றி வரமோ அவங்களோட தசா புத்தி அந்தரம், தசை நல்லா இருந்தால்தான் அந்த இடத்துல போட்டிக்கு தேர்வாகிறாங்களே அவங்க. அப்போ அந்த புத்தியும் அந்தரமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் 2 பேருக்கு எது நல்ல பாசிட்டிவ் அப்ரோச்சாக யாருக்கோ அவங்க வெற்றி அடைகிறார்கள். சரிங்களா? ஸோ அதனால தான் தசாபுத்தி ரொம்ப இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு பேசுறதுக்கான காரணம் தான். ஏன்னா என்னதான் இந்த யோகா அமைப்புனால அவங்க அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராங்க. ஒரு அரசியலில் முதலமைச்சர் அந்த போட்டி தேர்வுக்கு, அதாவது அந்த தேர்வாளராக அதை செலக்ட் பண்ணுறதுக்கு காரணமே அவருக்கு வந்து ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது. அந்த வெற்றி அப்படின்றது அப்போ அந்த புத்தியும் அந்தரம் தான் நிர்ணயிக்கப்படும். 2 பேரில் யாருக்கு ஒரு ப்ளஸ் ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த தசாபுத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதாங்க விஷயமே. நீங்கள் வேணால் ஒரு புகழ்பெற்ற நிறைய பேர் அரசியல்வாதி ஜாதகம்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலே கூட நம்ம பேசியிருக்கோம். அவங்களோட ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அந்த விதிகள் கரெக்டாக வரும். அதேபோல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு திரு விஜய் அவர்களின் ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, மேக்ஸிமம் அவர் வந்து ஜாதகத்தில் சூரியனும் சனியும் ஒன்று கூடி இருக்குது, அதனால் வந்து அவர் அரசியலில் மிகப்பெரிய இடத்த உச்சத்தை தொடமாட்டார், சுபிக்க மாட்டார், வெற்றி பெறுவது கடினம் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நிச்சயமாக அப்படி கிடையாது. என்ன காரணம், ஒரு லக்கணம் என்னன்றது இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. கடக லக்கணம் அப்படின்றது ஒரு இடத்துல ஒரு வீடியோவில் சொல்லப்படுறது, அது இன்னும் முழுமையாக தெளிவுபடுத்தலை.
இன்னொன்று நம்ம சேனல்லே கூட விஜய் ஜாதகத்தை பற்றி பேசியிருக்கோம். நம்ம மிதுன லக்கணம்னு சொல்லி பேசியிருக்கோம். ஏன்னா இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் பேசியிருப்பேன். பட் இன்னும் அந்த லக்கணம் என்னன்னு நம்ம கன்ஃபார்ம் ஆகலை. இருந்தாலும் லக்கணம் எதுவாயினும் அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிறந்திருக்கக்கூடிய டேட்டு கரெக்டு தான். ஸோ அப்போ அந்த ஜாதகத்தில் சனி, புதன் மற்றும் சூரியன் மிதுனத்திலும் 9ஆம் அதாவது கும்பத்தில் குருவும் அமர்ந்து 9ஆம் 5ஆம் பார்வையாக அந்த சூரியனையும் சனியும் பார்வை செய்வார். இவரோட ஜாதகத்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நம்ம சொன்ன அந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். சூரியனும் சனியும் தொடர்பு பெற்று குருவினால் பார்க்கப்பட்டு செவ்வாய் நீசத்தாரையில் அமர்ந்திருந்தாலும் அந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக குருவை பார்வை செய்யும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குருவும் செவ்வாய் சனி சூரியன் 4 தடவை தொடர்பில் தான் இருக்கும். அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த அதிபதி புதன் ஆட்சி பெற்று அந்த சூரியனோட பின்னப்பட்டு தான் இருப்பார். ஸோ அப்போ இந்த இடத்துல சூரியன் சனியோட பின்னப்பட்டு இருப்பது ஒரு காரணத்தினால இந்த இடத்துல சூரியன் சிறப்பாக இல்லை, அப்போ அரசியலில் ஜொலிக்க முடியாது, அப்படியெல்லாம் ஒரு விஷயம் கிடைக்கவே கிடையாது. சூரியன் சனியோட பின்னப்பட்டது மட்டும் அந்த இருந்தால் பரவாயில்ல, அது குருவினால் பார்க்கப்பட்ட நிலையில் நிற்கிறார். அதற்கு வீடு கொடுத்த அதிபதி ஆட்சியாக நிற்கிறார். இதெல்லாம் அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த கிரக அமைப்பு இந்த இடத்துல நல்ல அம்சமாக தான் இருக்குது. ஸோ நீடித்த அரசியல் வாழ்க்கை இவருக்கு நிச்சயமாக உண்டாகும். சரிங்களா? ஸோ இவர் நடக்கக்கூடிய சுக்கரதசையில் ராகு புத்தி தான் ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் இதில் எந்த சந்தேகமும் வரல. பட் லக்னம் தான் இன்னும் நமக்கு கன்ஃபார்மாக இன்னும் நமக்கு தெரியல. தெரிஞ்சப்பறம் வேணால் இன்னும் நம்ம டீட்டெயில்டாக அவரை பற்றி பேசுவோம். ஏன்னா சனி சூரியன் தொடர்பு பெற்றுட்டாலே ஜெயிக்க முடியாது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் ஐயா அவர்களின் ஜாதகத்தில் அவர் உண்மையான டேட் ஆஃப் பர்த் ஜாதகத்தில் அவர் பிறந்தது கன்னி லக்னம், மீன ராசி. அவர் ஜாதகத்தில் 4இல் சூரியன் 10இல் சனி நிற்பார். சனியும் சூரியனும் சமநோக்கான பார்வையில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சனி 7ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பார், சனி 10ஆம் பார்வையாக குருவை பார்ப்பார், சனி 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பார். அப்போ இந்த சனி 4 கிரகத்தோட தொடர்பு பெற்று தான் இருக்கும். அந்த ஜாதகத்தில் சனி சூரியனோடவும் தொடர்பில் தான் இருக்கும். அப்படி இருந்து பட்சத்தில் அவர் மிகப்பெரிய ஆளுமை பெற்று இன்றைக்கும் அழியா புகழ் பெறக்கூடிய ஐஸ்வர்யத்தை அவர் அடைந்திருக்கிறார். அப்படின்றனா அதுக்கு அந்த சனி சூரியன் மட்டும் காரணங்கள, மற்ற 9 கிரகத்தோட நிலையை பொறுத்து தான் அமைப்பு. சரிங்களா? நான் அதனால தான் சொல்லுவேன், சனி சூரியனை பார்த்துருச்சுனாலே அப்போ ஜெயிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. மற்ற கிரகம் அது 2 கிரகம் ஓகே, மிச்சம் 7 கிரகத்தோட நிலை என்ன, லக்கணம் என்ன, நடைமுறை உள்ள தசாபுத்தி என்ன, அது எந்த இடத்துல அமர்ந்திருக்குன்றதான விஷயம். மொட்டையாக ஒரு சனி சூரியன் சேர்க்கை பெற்றுச்சு, பார்வை பெருசுனா கெட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. மற்ற 7 கிரகத்தோட வலிமை என்ன, நிலைப்பாடு என்னன்னு பார்த்து தானே அதை ஊர்ஜிதப்படுத்தவே முடியும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரக சேர்க்கை மட்டுமே வைத்து எதையும் சொல்ல முடியாதுங்க. ஒரு லக்கணத்திற்கு 9 கிரகங்கள், அது வாங்கிய சாராம்சம், நடைமுறை உள்ள தசாபுத்தி, இது எல்லாமே வைத்து தான் அவர் ஒரு மனிதனின் உயர்வு தாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது. நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.